Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து என்கிட்ட நிறைய குட்டீஸ் அக்கா வீட்லயே வந்துட்டு டாக்டர் செட் ரெடி பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு டாக்டர் செட் ரெடி பண்ணி காட்டுங்கக்கான்னு சொல்லிட்டு ரெகுலராக எனக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் டெய்லியும் வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணிடுவீங்க. அதனால நீங்கள் கேட்டனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து நூல் இருக்கும்ல, அந்த நூல் வந்த பாக்ஸ் தான். அதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது வந்து மெடிசன் பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்கிற பொருள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் தான் இல்லை, இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இந்த மாதிரி பாக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா கார்ட்போர்டில் நீங்களே வந்து பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஆர்கனைசர் வீடியோலலாம் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறது எப்படின்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்து பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதையே நீங்கள் வந்து மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணி மெடிசன் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக சைடில் மேலே எல்லா இடத்துலையும் ஒயிட் ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதோட சைடில் வந்து ரெட் கலர் பேப்பர் ஒட்டலாம், ஆர் வந்து இந்த மாதிரி டேப் ஒட்டலாம். டேப் வந்து ஈஸியாக இருக்கும். பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். டேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக அதோட சைடில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறம் அதோட அவுட்லுக் பார்க்குறதுக்கு உண்மையான ஒரு மெடிசன் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். அதனால நான் ரெட் கலர் டேப் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த சைடில் மட்டும் எல்லாத்துக்கும் ஓரம் இடம் இருக்கும்ல, ஓரத்தில் அந்த இடத்துல மட்டும் இந்த டேப் போட்டு கவர் பண்ணுறேன். இது வந்து கிளிட்டர் டேப் தான். அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து ரெட் கலர் ஷீட்டையே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஆனால் பட் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இருந்துச்சுன்னா இந்த மாதிரியே ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டேன் ஃபுல்லாக. ஒட்டிட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கார்ட்போர்டு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. இப்போ காமிச்சிட்ருக்கேன்ல, இந்த மாதிரி தான். இந்த வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, ஓப்பன் பண்ணி மூடுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வந்து செய்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னுமே வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து ரவுண்ட் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை அந்த பாக்ஸோட சென்டரில் வச்சு ஒட்டணும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக நான் எல்லாத்துக்கும் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒட்டுறேன். அதுக்கு அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒட்டுறேன்னா எல்லாமே வந்து ஃபெவிகால் போடுறதுனால பேப்பர் வந்து ஊறின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரியக்கூடாது, ப்ளைனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஒயிட் கலர் ஷீட்டில் இந்த மாதிரி 2 ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அது சென்டரில் இப்படி ப்ளஸ் மாடலில் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதையுமே வந்து இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸோட இப்படி முன்னாடி இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ப்ளஸ் மாடலில் ஒட்டிக்கோங்க. இது வந்து ரெட் ஷீட்டில் ஒட்டுறேன். ஓகேவா? இப்போ ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே எல்லா திங்ஸும் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகே, அடுத்து நான் வந்து ஸ்டெத்தஸ்கோப் பண்ணுறதுக்காக நம்ம தலையிலலாம் போடுவோம்ல, அது எடுத்துருக்கேன். வந்து சின்ன பசங்க தலையில் வந்து கிளிப்பு மாதிரி குளிச்சுட்டு போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எக்ஸ்ட்ரா உங்கள் வீட்டில் கிடந்துச்சுன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சிம்பிளான ஐடியா இந்த மாதிரி பண்ணால். ஓகே, அதுதான் இப்போ நானும் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு ஓரத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாக் கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்து வச்சுட்டு கட்டிட்டு அதுக்கு மேலே இன்னும் அந்த காது மாட்டுவோம்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் குண்டாக தெரியும். அதுக்காக என்ன பண்ணுறேன், நம்மகிட்ட இருந்த ஸ்பாஞ்ச் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் 2ஆக மடித்து வச்சு இந்த மாதிரி அதுக்கு மேலே சுற்றுறேன். சுற்றிட்டு ஃபுல்லாக அப்படியே சுற்றி விட்டுருங்க. அதே சாட்டன் ரிப்பன் எடுத்து அந்த கிளிப்பு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சுற்றி விட்டுடுங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த லாஸ்ட் இன்னொரு எட்ஜ் வரும்ல, இன்னொரு கார்னர் இருக்கும்ல, அந்த இடத்துல திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சாட்டன் ரிப்பனை நல்லா ப்ரெஸ் பண்ணி சுற்றி விட்டுடுங்க. ஓகே, அந்த ஸ்பாஞ்ச் தெரியவே கூடாது. அந்த சாட்டன் ரிப்பனில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போது ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. சாட்டன் ரிப்பன் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அதோட சென்டரில் வச்சுட்டு அந்த ஸ்பாஞ்சும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அந்த சாட்டன் ரிப்பனில். போட்டுட்டு அதுக்கு மேலேயும் அந்த ஸ்பாஞ்சு தெரியாத மாதிரி ஃபுல்லாக சுற்றிடுங்க. சுற்றிட்டு கொஞ்சம் சாட்டன் ரிப்பனை அப்படியே விட்டு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? சுற்றி லாஸ்ட்டாக ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக வைப்போம்ல, கீழே ஒன்று இருக்கும்ல, அதுக்காக நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடியும் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அதனால ஒரு ஒயிட் ஷீட்டில் அந்த மூடியோட மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒயிட் கலர் மூடியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து இப்போ ஒயிட் ஷீட் போட்டு ஒட்டிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ரெட் ஷீட்டில் இந்த மாதிரி 2 ஷீட் கட் பண்ணி ப்ளஸ் மாடலில் இப்படி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான்.
ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட சாட்டன் ரிப்பன் எந்த அளவு நம்மளுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம விளையாடுறதுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கோங்க, சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸ் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மூடியில் வந்து அந்த சாட்டன் ரிப்பனை சைடில் ஃபெவிபாண்ட் போட்டு இப்படி ஒட்டிடுறேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த ஸ்டெத்தஸ்கோப் பண்ணிட்டோம். இது ஈஸியான மெத்தடும் கூட, வயர்லாம் எதுவுமே தேவையில்ல, சாட்டன் ரிப்பன் இருந்தாலே இந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஸ்டெத்தஸ்கோப் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம இன்ஜெக்ஷன் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி டிக் டிக் பென்னு இருக்கும்ல, அழுத்துனா வந்து இந்த ரீஃபில் வெளியே வரும்ல, அந்த பென்னு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பென்னில் வந்து இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து இன்ஜெக்ஷனுக்கு பார்க்குறதுக்கே அது விளையாடுறதுக்கே நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த பென் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால அந்த பென்னில் பாதி சைஸ் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கார்ட்போர்ட் பீஸில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ஒரு பெருசாக இருந்த கார்ட்போர்டில் மட்டும் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த ரீஃபில் இருக்குல்ல அதை உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து கார்ட்போர்ட் மாதிரி தெரிஞ்சால் நல்லா இருக்காது, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா பேப்பர் ஒயிட் பேப்பர் கட் பண்ணி அதுக்கு அந்த கார்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி மேலே ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த ரீஃபில் இருக்குல்ல, அந்த ரீஃபில்குள்ளே வந்து அந்த கார்ட்போர்டு இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த பெரிய கார்ட்போர்டு வந்து கரெக்டாக அந்த பென்னில் ஒட்டுற மாதிரி ஃபெவிபாண்ட் போட்டு இப்படி ஒட்டிடுங்க. புரியும்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், பட் வந்து இது பார்க்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்து நான் சின்னதாக கட் பண்ணல அந்த கார்ட்போர்டு எடுத்து அந்த வெளியே அந்த ரீஃபிலோட லாஸ்ட் இடத்துல வச்சு இப்படி ஒட்டியிருக்கேன். வெரி சிம்பிள். இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டிக் டிக் பென்னு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஓகே, பண்ணியாச்சு, அவ்வளோதான். அது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட் மாதிரி வச்சுட்டு எழுதுவாங்க பார்த்தீங்களா, டாக்டர்ஸ்லாம் பில்லு மாதிரி எழுதுவாங்க, இன்ஜெக்ஷனு மாத்திரை எல்லாமே எழுதுவாங்கள்ல, அதுக்காக நம்ம ஒரு சின்ன பேட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்படி கார்ட்போர்டில் வந்து பேட் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ஒட்டிட்டேன். ஒரு ஷீட் ஒட்டியிருக்கேன். அந்த ஷீட் வந்து உட்டன் ஃபினிஷில் இருக்கும், அந்த ஷீட் நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட் எடுத்து அந்த ஷீட்டுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் பில் எழுதுறதுக்கு பேப்பர்ஸ் வேணும்ல, அதுக்காக கொஞ்சம் ஒரு 4 பேப்பர்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை அந்த ஷீட்டுக்கு மேலே வச்சு ஒரு சின்ன கிளிப்பு போட்டு விட்டுடுறேன். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக கிளிப் இருக்கும், அந்த கிளிப் எடுத்து போட்டு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக பேட் ரெடி ஆகிடும். ஓகே, அதுக்கு மேலே சின்ன சின்னதாக லைன்ஸ் போட்டு ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, பார்க்க கொஞ்சம் நேச்சராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்மளுக்கு பில்லு முடிய எழுதிக்கலாம், அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப ஈஸி. கொஞ்சமாக ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாஞ்சு. இது நான் வந்து மெடிக்கலில் வாங்கின ஸ்பாஞ்ச் தான் இது. இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு பிங்க் கலர் பேப்பர் இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அதுக்கு மேலே வச்சு இப்படி சுற்றுறேன். வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஸ்பாஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஸ்பாஞ்சுன்னு எழுதி விட்டுட்டேன். இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டோன்னா ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சி விடுறதுக்காக அந்த ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு அட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை அந்த அட்டைக்கு மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அட்டைக்கு மேலே பேண்டேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். அந்த மாதிரி இமேஜ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு 3 பீஸ் வரைகிறேன். உங்களுக்கு எத்தனை பேண்டேஜ் வேணுமோ அத்தனை பீஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அட்டையில் நம்ம வந்து பேப்பர் ஒட்டி கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒயிட் ஷீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து அந்த பேண்டேஜுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அது நேச்சரான பேண்டேஜ் மாதிரியும் நம்மளுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இப்போ 3த்துக்கும் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 3 பேண்டேஜ் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து தெர்மாமீட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதோட ஷேப் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அட்டை எடுத்து அதோட ஷேப் மட்டும் நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்கெட்ச் பென்சில் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி லைட்டாக நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு லைட்டாக சின்ன சின்ன கோடு மட்டும் போடுறேன். நீங்கள் நம்பர்ஸ் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட தெர்மாமீட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஜுரம் வந்து எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து சிசர் வந்து நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணல, என்கிட்ட இருந்துச்சு, குட்டி குட்டியாக நிறைய சிசர் இருந்துச்சு. அதனால அதையே நான் இந்த டாக்டர் செட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம சிசர் என்ன தான் ரெடி பண்ணாலும் அது அட்டையில் தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோ கட் பண்ணாது. அதனால நான் இதே யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு சிசர் செய்கிறது வேணும்னான்னு சொல்லுங்கள், தனியாக வீடியோ போடுறேன் அதுக்குன்னு. ஓகேவா. அடுத்து வந்து நம்ம டேப்லெட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அட்டையில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நிறைய ஷேப்பில் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸாக வரைகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே அட்டையை எடுத்துகிட்டு டேப்லெட்ஸ் எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் வரைஞ்சிக்கிறேன் பென்சிலில். வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்கும்ல, அதில் ஒயிட் கலர் பால்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடலாம். இது வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் டேப். இது அப்படியே வந்து அந்த ஒவ்வொரு அட்டைக்கு மேலேயும் ஒட்டிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேப்லெட்ஸையும் எடுத்து அதில் ஒட்டிக்கோங்க. ஓகே,
இப்போ பாருங்கள் இந்த லென்த் ஷேப்பில் இருந்துச்சுல அந்த டேப்லெட்ஸ் நான் ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டாக இருந்துச்சுல அந்த டேப்லெட்ஸும் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ரெடி பண்ணதையும் ஒட்டிட்டேன். அதேமாதிரி தெர்மாக்கோல் பால்ஸில் பண்ணதையும் ஒட்டியிருக்கேன். லாஸ்ட்டில் ஒரு 2 பீஸ் மட்டும் ரெட் ஷீட்டில் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் கலரிங் பண்ணிடலாம். கலரிங் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து சும்மா விளையாடுறதுக்கு தானே. நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கெட்சஸ் எடுத்து அதுக்கு மேலே கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டையில் பண்ணாமல் முன்னாடியே வந்து ஃபோம் ஷீட்டில் பண்ணிட்டீங்கன்னா கலர் பண்ணுற வேலை கிடையாது. ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி கூட மாத்திரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்குறதுக்கு வந்து அழகாக மாத்திரை மாதிரியே இருக்கணும், அதுக்காக தான். இப்போ மாத்திரைலாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். இது வந்து டேப்லெட் பாக்ஸ் மாதிரி. ஓகே, பாக்ஸ்லேயுமே ஒயிட் கலர் ஷீட் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம பெரிய பாக்ஸில் என்ன பண்ணமோ அதே மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, டேப்லாம் ஒட்டிட்டு ப்ளஸ்லாம் போட்டுட்டு. ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம டேப்லெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கலாம். ஓகே, வச்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அந்த டேப்லெட்ஸ்லாம் தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாஸ்க் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற பேப்பர் தான். இந்த பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இதில் மாஸ்க் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் இல்லைனா துணியில் கூட பண்ணலாம். நம்மக்கிட்ட வேஸ்ட் கிளாத் இருக்கும்ல அதில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி ஒட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பேண்டு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேண்டு தான். அந்த பேண்ட் எடுத்து ரெண்டுமே ஒரே கலர் பேண்ட் எடுத்து சைடில் இப்படி வச்சு ஒட்டியிருக்கேன். ஈஸியாக ஒட்டிடலாம். மாஸ்க் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக வந்து நம்ம குட்டியாக ஒரு மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்படி பேண்ட் இல்லைன்னா நீங்கள் லப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம பார்த்துருப்போம். லூஸில் சின்ன சின்ன டப்பாவில் வந்து மாத்திரை போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும்ல அதில் வந்து தெர்மாக்கோல் பீட்ஸ், ஒயிட் கலர் பீட்ஸும் அண்ட் கலர் பீட்ஸும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் பண்ணலாம். டாக்டர் செட்டில் நிறைய திங்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு எவ்வளோ வேணால் பண்ணலாம். இப்போ டாக்டர் செட்லேயே உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த திங்ஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்படியும் ஒரு 10-15 திங்ஸ் கிட்ட செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். எண்ணிலாம் பார்க்கல, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் செஞ்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த திங்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் மட்டும் பேப்பர்ஸ் இதெல்லாம் ஒட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டிலே நீங்கள் வந்து செஞ்சு விளையாடலாம். ஓகேவா, நம்ம இவ்வளோ திங்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் பாக்ஸில் வச்சு எங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்து நம்ம விளையாட சொல்ல போகிறோம். அவன் எப்படி விளையாடுறான், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா இவ்வளோ செஞ்சுட்டு விளையாட பார்க்கலன்னா அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப கடுப்பாயிடுவீங்க. அதனால் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவன் ஓப்பன் பண்ணோன்னே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்குல்ல அதை தான் எடுத்து அவன் விளையாட ஆரம்பித்தான். ஏன்னா எல்லா குட்டீஸுமே அந்த ஸ்டெத்தஸ்கோப் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும் கண்டிப்பாக டாக்டர் செட்டில். ஏன்னா அதை காதில் மாட்டி நம்ம செக் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து அவன் எனக்கும் டெஸ்ட் பண்ணான். என்னை வந்து டெஸ்ட் பண்ணணும், கை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பில் போடுறாராம் நம்மளுக்கு. நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்தீங்க அதனால் உங்களுக்கு காசு இருக்குன்னு சொல்லிட்டு பில் போட்டு எழுதி கொடுத்துட்டான் என் கையில். இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஊசியும் எனக்கு குத்தினேன். எல்லாத்தையும் என் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. ரொம்ப நேரம் நானுமே சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தேன் அவன் குட்டி பையனோட. விளையாடுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்து எனக்கு ஒரு 2 மெடிசன் கொடுத்தான்னு நினைக்கிறேன். இந்த டேப்லெட்ஸை இந்த டைமில் போடுங்கன்னு வேறு சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி டேப்லெட்ஸ் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், அப்புறம் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால போதும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு விளையாண்டு பாருங்கள். நிறைய குட்டீஸ் வந்து எங்கிட்ட அக்கா டாக்டர் செட் செஞ்சு காமிங்கன்னு சொன்னனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.